ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்மையான நாளிலும் ஆண்டுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு கடவுள் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக கடவுளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மாத்திரமல்ல, இந்த வாய்ப்பை வழங்கிய அருமையான போதகர் ஐயா அவர்களுக்கும், ஆலயத்தின் நிர்வாகிகள், தலைவர், செயலர், பொருளர் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் பணிவோடு கூட தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமையானவர்களே, இன்றைய தினம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தினம். முக்கியமான நிறைய காரியங்கள் சொல்லலாம். ஒரு குறிப்பாக 5 சிறப்பு தினங்கள் இன்று கொண்டாடப்படுகிறது. ஒருவேளை உங்களுக்கு நன்கு தெரியலாம் அல்லது தெரியாமல் இருக்கலாம். செப்டம்பர் 21 மிக முக்கியமான ஒரு தினம். சர்வதேச அமைதி தினமாக இன்று கொண்டாடப்படுகிறது. உலகம் முழுவதுமே அமைதிக்காகத்தான் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அமைதிக்கு எதிரான செயல்களைத்தான் அதிகமாக நாம் பார்க்கிறோம். தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் சரி, குடும்பத்திலும் சரி, சமுதாய வாழ்க்கையிலும் சரி, பணியாற்றுகின்ற இடமாயிருந்தாலும் சரி, அல்லது நாடுகள், எங்கு பார்த்தாலும் சமாதானம் என்பது, அமைதி என்பது கேள்விக்குறியாகத்தான் இன்றும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே சமாதானம் என்பது ஒவ்வொருவருக்குமே தேவை. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பேர் இருக்கு, சமாதான பிரபு, அமைதியின் அரசர் என்று சொல்லுவாங்க. சாலேமின் ராஜா என்று அவருக்கு ஒரு பேர் இருக்கு. சாலேமின் ராஜா அப்படின்னாங்க சமாதானத்தின் அரசர் அல்லது சமாதானத்தின் ராஜா என்று இயேசுவுக்கு சொல்லப்படுகிறது. ஆகவே சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அப்படி சமாதானம் பண்ணுகிறவர்கள் யார் என்றால் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆகவே இன்றைக்கு இறை மக்கள் மூலமாகத்தான் சமாதானம் உலகத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே கடவுளின் மக்கள் தான் சமாதானத்திற்கு முக்கியமான கருவிகள். அவங்க இருக்கிற இடத்துல நிச்சயமா என்ன இருக்குங்க? சமாதானம் இருக்கும். சமாதானத்திற்கான ஏதுவான காரியங்களை செய்வார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். மார்க்கு நற்செய்தியில நாம் 9ஆம் அதிகாரம் 50வது வசனத்தில் ஒருவருக்கொருவர் சமாதானமாக இருங்கள் என்று நம்முடைய வேதம் அருமையாக அழைப்பு தருகிறது. ஒருவருக்கொருவர் எப்பொழுது எப்படி நினைச்சீங்க? சமாதானமாக இருங்க என்று சொல்கிறார். அதே போல லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு சீசர்களுக்கு சொல்லுகிற போது, ஒரு வீட்டுக்கு நீங்கள் செல்கிற போது முதலாவது அந்த வீட்டுக்குள் சென்றவுடன் என்ன செய்யுங்க? இந்த வீட்டுக்கு சமாதானம் சொல்லுங்கள், சமாதானத்தை வாழ்த்தாக அறிவியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே ஒரு வீட்டுக்குள் நாம் பிரவேசிக்கும் போது, நபரை சந்திக்கும் போது நாம் பயன்படுத்துகிற வார்த்தை சமாதானம் அல்லது அமைதி உரித்தாகுக என்று நாம் சொல்ல அழைக்கப்படுகிறோம். அதே மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த உடனே, உயிரோடு எழுந்த உடனே சீசர்கள் எல்லாமே வீட்டுக்குள் ஒரு அறையில் வெளியே பூட்டை போட்டு உள்ள உட்கார்ந்திருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழலில் இயேசு உள்ளே சென்று அவர்களுக்கு சொன்ன முதல் வார்த்தை என்ன வார்த்தை என்றால், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு அமைதி உண்டாகுக என்று ஆண்டவர் இயேசு சீசர்களுக்கு சொன்னார். மிகுந்த பயத்தில் இருந்தாங்க, கலக்கத்தில் இருந்தாங்க. ஆண்டவரை சிலுவையில் அடிச்சுட்டாங்க, அடக்கமும் பண்ணிட்டாங்க. இனிமேல் அவரை பார்ப்போமா என்கிற நம்பிக்கையே அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. ஆனால் இயேசு உயிரோடு கூட சென்று அவர்களிடத்தில் பேசுகிற வார்த்தை உங்களுக்கு சமாதானம் என்றுதான் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிப்பீர்களானால் 15வது வசனம், கணவனும் மனைவியும் சமாதானமாக வாழத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே அவர்களுக்கு முக்கிய ஒரு அழைப்பு என்னவென்றால், எப்பொழுதும் சமாதானமாக வாழ ஆண்டவர் அழைப்பு தருகிறார்.
அது மாத்திரமல்ல, நீங்க வீட்டுல சென்றதுல வாசிச்சு பார்க்கலாம். கொலோசியர் 3:15 திருச்சபையாக நாம் ஒரே உடலாக வாழ அழைக்கப்படுகிறோம். சமாதானத்திற்காக சபையாக சபை என்று சொன்னாலே ஒரு சரீரத்தின் அவயவங்கள், ஒரு உடலின் உறுப்புகள் என்று நாம் பார்க்கிறோம். அது ஒரே உடலாக சமாதானமாக இருக்கத்தான் ஆண்டவர் நம்மையும் அழைத்திருக்கிறார் என்று வேதம் நமக்கு அழகாக சொல்கிறது. அருமையானது, இப்படிப்பட்ட ஒரு தினம் சமாதானத்திற்காக இயங்குகிறார்கள். ஏசாயா புத்தகத்திலே வாசிக்கிற பொழுது துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்கிறது. துன்மார்க்கருடைய சமாதானம் ஒரு நிமிஷம் மாத்திரமே என்று வேதமும் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவர் சமாதானக்காரனர். நான் உங்களுக்கு சமாதானத்தையே தருகிறேன் என்று இயேசு சொன்னவர். இந்த உலகத்திற்கும் திருச்சபைக்கும் குடும்பங்களுக்கும் தனிநபருக்கும் அவர்தான் சமாதானத்தை கொடுக்க வல்லவர். ஏனென்றால் அவரிடத்தில் அதுதான் நிறைய இருக்கிறது. ஆகவே சமாதானத்தை தருகிறார். ஆகவே சர்வதேச அமைதியின் தினத்தின் நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமையான இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு தினம், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. செப்டம்பர் 21 சர்வதேச மனைவியர் தினம். சர்வதேச மனைவிக்கான பாராட்டை தெரிவிக்கிற ஒரு தினமாக கொண்டாடப்படுகிறது. சிறப்பு செய்ய இங்கே அழைப்பு தரப்படுகிறது. ஆகவே அருமையானதை, நம்முடைய திருமணமான ஒவ்வொருவருக்குமே கட்டாயமாக ஒரு துணை உண்டு. ஆகவே இன்றைய தினம் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிற ஒரு தினம். ஆகவே உங்களுடைய இல்லங்களுக்கு சென்று உங்களுடைய மனைவியாரை நீங்கள் பாராட்டவும் வாழ்த்து சொல்ல அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அருமையானவே, மனைவி என்பவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். மனைவி என்கிறவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சில தகவலை மட்டும் தருகின்றேன் மனைவியை பற்றி. உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஆனால் ஒரு சில காரியங்களை சொல்கின்றேன். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் தள்ளுபடி ஆகம்னு ஒரு புத்தகம் இருக்கு. அதுல சீராக் ஆகம்னு ஒரு புத்தகம் இருக்கு. அதுல 7ஆம் அதிகாரத்துல 19வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ஞானமுள்ள நல்ல மனைவியை இழந்து விடாது, அவளது நன்னயம் பொன்னை விட உயர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பொன்னை விட உயர்ந்தவர்கள் யார்? தங்கத்தை விட மனைவி. அதனாலதான் தங்கம் என்று அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். ஆகவே அருமையானலே, வேதம் அப்படி உயர்வாக அவர்களுக்கு தங்கத்தை விட உயர்வானவர்கள் என்று இங்க வேதம் சொல்கிறது. அதே போல 26ஆம் அதிகாரம், அதே 26ஆம் அதிகாரத்தில் அவர்களுக்கு இன்னொரு சிறப்பு சொல்லப்படுகிறது. வாசிக்கின்றேன். துணிவுள்ள மனைவியை அடைந்த கணவன் பேறு பெற்றவன், அவனுடைய வாழ்நாளின் எண்ணிக்கை 2 மடங்காகும். நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா 2 மடங்கு ஆசீர்வாதத்துல யோபுவை பத்தி பாத்தீங்கன்னு சொன்னா அவருக்கு என்ன இருக்குங்க? 2 மடங்கு எல்லாமே பெற்றுக்கொண்டார்னு படிப்பீங்க. ஒருவேளை ஆயுசு நாட்கள் அவருக்கு அங்கே 2 மடங்கு கொடுக்கப்பட்டதாக வேதம் சொல்கிறது. ஒருவேளை அந்த அம்மா திரும்ப இருந்திருப்பாங்க, அதனால அவங்களுக்கு மீண்டும் பிள்ளைகள் பிறந்திருப்பாங்க. அதனால இங்க வசனம் அழகா சொல்லுகிறது, துணிவுள்ள மனைவி கூட இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுடைய ஆயுசு நாட்கள் 2 மடங்கு அந்த கணவருக்கு கிடைக்கும் என்று வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னொரு பகுதி சொல்கிறது, நல்ல மனைவியே ஒருவனுக்கு கிடைக்கும் நல்ல சொத்து என்று சொல்லப்படுகிறது. சொத்துக்களிலே தலை சிறந்த ஒரு சொத்து என்றால் என்னதுங்க? மனைவி. நிறைய பேர் சொல்லுவாங்க இல்ல, ஒரு கால் கட்டு போட்டா சீக்கிரத்துல ஒரு சரியாயிருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. அது வரைக்கும் பொறுப்பற்றவராக இருப்பார், வேலைக்கு கூட சரியா போகாம இருப்பார் அப்படின்னு நிறைய பார்க்கிறோம். ஆனால் திருமணமான பின்னாடி அவர் ஊர் சுத்துறதெல்லாம் நிறுத்திடுறாரு, சரியாக வேலைக்கு போறாரு, சரியாக சம்பாதிக்கிறாரு, குடும்பத்தின் மீது பொறுப்புள்ளவராக மாறிவிடுகிறார். ஆகவே சொத்துக்களில், கடவுள் கொடுக்கின்ற சொத்துக்களிலே தலை சிறந்த சொத்து எதுங்க? மனைவி. ஆகவே இப்படியாக வேதம் சொல்கிறது. ஆண்டவருக்கு யாரு அஞ்சி நடக்கிறார்களோ அவர்கள் பெறக்கூடிய செல்வங்களில் மனைவியும் ஒரு செல்வம் என்று வேதம் சொல்கிறது.
கடவுளுக்கு யாரு அஞ்சி பயந்து நடக்கலையோ அவர்களுக்கு கடவுளுக்கு அஞ்சாத மனைவிதான் கிடைப்பாங்கன்னு வேதம் சொல்லுகிறது. அப்ப அருமையானது, கடவுளுக்கு யாரெல்லாம் பயப்படுகிறார்களோ, பணிவோடு நடந்து கொள்கிறார்களோ, அவர்களுக்கு கடவுள் கொடுக்கிற செல்வங்களில் உயர்ந்த செல்வமாக மனைவி கருதப்படுகிறார்கள். அதிலேயே 15ஆம் வசனத்துல வாசிக்கும் போது இன்னொரு சிறப்பான செய்தி அவருக்கு சொல்லப்படுகிறது. அடக்கமுள்ள மனைவியின் அழகே அழகு என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான நிறைய வசனங்கள் உண்டு. ஆகவே கடவுள் கொடுக்கின்ற செல்வங்களில் உயர்ந்த செல்வமாக மனைவி போற்றப்படுகிறார். நீங்கள் மல்கியா புத்தகத்தில் வாசின்னு சொன்னா உங்களுக்கு ஏற்ற துணை, தோழி அப்படின்னு சொல்லியிருக்கு. உங்களுக்கு ஏற்ற தோழி அப்படின்னு இருக்கு. ஆகவே ஆண்டவர் கொடுத்த நல்ல தோழிக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு தினம் இன்றைய தினம். ஆகவே சர்வதேச மனைவியர் தினத்தை உலகம் முழுவதும் கொண்டாடுகிறார்கள். ஆகவே நம்முடைய ஆலயத்திலே நம்முடைய திருமணமானவர்கள் நம்முடைய மனைவிக்கு நல்ல பாராட்டியும் வாழ்த்தையும் பரிசுகளையும் நீங்கள் கொடுக்க அன்போடு தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அது மாத்திரமல்ல, இன்றைய முக்கியமான ஒரு தினம், மூன்றாவது ஒரு சிறப்பு வாய்ந்த தினம் என்னவென்றால் சர்வதேச நன்றி உணர்வு தினம் என்று கொண்டாடுறாங்க. நன்றி உணர்வு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி ஆண்டவர் இயேசுவிடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செயலை செய்வதற்கு முன்பு பிதாவுக்கு நன்றி செலுத்தி விட்டுதான் அந்த செயலை செய்வார். ஆண்டவர் எந்த நிகழ்ச்சியிலும் சரிங்க, அவர் நன்றி செலுத்தாமல் அந்த செயலை செய்வதில்லை. 5 அப்பம் 2 மீனை சீசலிடம் அதை வாங்கி ஸ்தோத்திரம் செய்தால் இருக்கும். அந்த ஸ்தோத்திரம் செய்தல்ங்கிறதுக்கு தமிழ் வார்த்தை நன்றி செலுத்துதல். அப்ப ஆண்டவர் ஸ்தோத்திரம் செய்து அதை பிட்டு சீசலுக்கு கொடுத்தார். பாத்தீங்கன்னா வயிறார நிறைய பேர் சாப்பிட்டாங்க, மீதி துணிக்கை எடுக்கப்பட்டது என்று வாசிக்கணும். ஆகவே நன்றி உள்ள அந்த இடத்தில் மீண்டும் மீண்டும் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். நன்றி உணர்வு இல்லாத மக்களிடத்திற்கு திரும்ப யாரால் உதவி செய்ய முன் வருவாங்கன்னா யாரும் முன் வர மாட்டாங்க. ஆகவே ஆண்டவர் அந்த திருவிருந்து ராவிருந்து ஏற்படுத்துகிற போதும் கூட அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தினார் என்றுதான் நாம் வாசிக்கிறோம். திராட்சரசத்தை எடுத்து நன்றி செலுத்தினார் என்று வாசிக்கிறோம். லாசருவை உயிரோடு எழுப்புவதற்கு முன்பு கல்லறையிடத்திலே கூட என் ஜெபத்தை நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர், மாத்திரமல்ல கேட்டு நீர் இப்பொழுது அற்புதம் செய்ய போவதற்காகவும் நன்றி என்று ஆண்டவர் சொல்லுவார். ஆகவே நன்றி உணர்வு என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லைங்களா, நன்றி கெட்டவங்கன்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் சிறிய உதவிகளுக்கு கூட நன்றி, இங்கிலீஷ்ல தேங்க்ஸ் நம்ம சொல்லுகிறோம். ஆகவே அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தேங்க்ஸ் சொன்னாலே நம்ம மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். தேங்க்ஸ் சொல்லாம போயிட்டா நம்முடைய மனசுல ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அருமையானது, இங்கே நான் வாசிக்கிறோம் சர்வதேச நன்றி உணர்வு தினத்தை இன்றைக்கு கொண்டாடுகிறார்கள். பைபிள்ல பாத்தீங்கன்னு சொன்னா தொழுநோயாளிகள் 10 பேர் இயேசுவிடம் வந்து சுகத்தை பெற்று கொண்டார்கள். ஆனால் 9 பேர் எங்க போனாங்கன்னு தெரியலன்னு சொல்லப்படுகிறது. ஒரே ஒரு நபர் மட்டும் மீண்டும் திரும்பி வந்து இயேசுவுக்கு நன்றி செலுத்தினார். அவரும் கூட யூதர் அல்ல, சமாரியர் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே அந்த ஒருத்தர் மாத்திரம் திரும்பி வந்து ஆண்டவருக்கு தான் பெற்றுக்கொண்ட சுகத்திற்கு நன்றி தெரிவித்தார். அருமையானவர்களே, இங்கே அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். ஆகவே நீங்கள் கொலோசியர்ல நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க, 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், எபேசியர் 5:20 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் கடவுளுக்கு நன்றியுள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. அனைவருக்கும் நாம் நன்றியுள்ளவர்களாக இருங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஆகவே நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவருக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நாம் நன்றியை நாம் தெரிவிப்போம். அதன் மூலமாக அநேக ஆசீர்வாதங்களை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். ஆகவே சர்வதேச நன்றி தின வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். 4வதாக பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப உங்களுக்கு மலை பிரதேசத்துல ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு தினம். பெரும்பாலும் நிறைய பேருக்கு உணவுன்னே சொல்றாங்க. இதைய சொன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இங்க குளிர்காலத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பானம் என்ன பானுங்க? டீ காஃபி. டீ காஃபி இல்லாம இருக்கவே மாட்டோம். ஆகவே இன்றைய தினம் கூட சர்வதேச டீ தினமாக அனுசரிக்கப்படுகிறது. சர்வதேச
டீக்காக அந்த சாயாவுக்காக ஒரு சிறப்பு தினமாக உலகமே கொண்டாடுறாங்க. ஆகவே டீ விரும்பாத மக்கள் யாருமே இருப்பதில்லை. எல்லாருக்குமே காலையில் எழுந்த உடனே டீ ரொம்ப முக்கியமாக கேட்கிறோம். நிறைய நேரங்களில் நமக்கு அந்த டீ உணவாக சாப்பிடுறாங்க. உணவு தான் கூட வேண்டாம், டீ போதும்னு சொல்றவங்க நிறைய பேர் உண்டு. ஆகவே அந்த பானம் என்பது நமக்கு புத்து உணர்ச்சியை தருகிறது, நம்மளை சந்தோஷப்படுத்துகிறது. அது ஒரு டீயை குடிச்சாலே உற்சாகம் அடைஞ்சிருவாங்க, சோர்வெல்லாம் மாறிடும். ஆகவே அருமையானவர்களே, ஆண்டவர் இடத்துல நீங்க நெகேமியாவை பற்றி நீங்கள் வேதத்துல வாசின்னு சொன்னா, அவர் அரசருக்கு பானம் பரிமாறுகிறவராக இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை இன்றைக்கு நமக்காக எத்தனை டீ கடையில டீ மாஸ்டர் எவ்வளவு அழகா டீ போட்டு தர்றாங்க, டீ பரிமாறுகிறாங்க. அந்த டீ குடிக்கிறதுனால நமக்கு எவ்வளவு ஒரு சரீரத்துல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிறது. ஆகவே அவர்களுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். அந்த டீக்காக கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அதற்காக தேயிலை விளைவிக்கப்படுகிறது, அதுல பணி செய்கிற ஏராளமான மக்கள் உண்டு. நாம் அவர்களுக்காகவும் கடவுளத்துல நன்றி செலுத்துவோம். கடைசியாக 5வது ஒரு சிறப்பு முக்கியமான இன்றைக்கு ஒரு தினம், செப்டம்பர் 21 சர்வதேச அல் சமையர் தினம் என்று ஒரு சிறப்பான ஒரு தினமாக நினைவு கூறப்படுகிறது. அல்சமையர் என்று சொன்னாலே ஞாபக மறதி நோய், ஞாபக மறதி விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற ஒரு தினம் இன்றைக்கு. ஞாபக மறதின்னு சொன்னா யோசிச்சு பாருங்களேன். ஏறத்தாழ கணக்கெடுப்பு சொல்லப்படுகிறது, உலகத்துல 55 மில்லியனுக்கு மேல இருக்கிற மக்கள் மன மறதி நோயினால் கஷ்டப்படுகிறாங்க. அப்ப நான் யோசிச்சு பாருங்க. அப்போ அதற்கான விழிப்புணர்வு தேவை அப்படின்னு சொல்றாங்க. இதுல குறிப்பா அது யாருக்கு அதிகமாக வருதுன்னு சொன்னீங்கன்னா, 60 வயதிலிருந்து மேற்பட்ட வயதானவர்களுக்கு இந்த மறதி என்கிற பலவீனம் வருவதாக மருத்துவர்கள் சொல்றாங்க. அப்ப அருமையானதே, இவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், இவர்களுக்காக நாம் கடவுளிடத்திலே மன்றாட வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்னைக்கு சிகிச்சைகள் எல்லாம் வந்து விட்டது. இருந்தாலும் உலகத்துல பாத்தீங்கன்னா மறிக்கின்ற நிறைய நோய் வந்து மறிக்கிறாங்க இல்லையா, அந்த மரணத்துக்கான காரணங்களில் இந்த நோய் 6வது இடத்துல இருக்கிறது. அப்ப நான் யோசிச்சு பாருங்க. ஆகவே மறதி என்கின்ற அந்த நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதே நேரத்தில் நம்மை வயதான வீட்டில் இருக்கிற நம்முடைய வயதானவர்களையும் நாம் கவனமாக பராமரிக்கவும் பாதுகாக்கவும், அவர்களோடு அவங்க தனிமையாக இருக்காமல் கூட இருந்து அவரை அன்பு செய்யவும் ஆதரிக்கவும் நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே அருமையானது இந்த ரொம்ப முக்கியமானது. ஆகவே மனம் விட்டு அவரோடு பேசுவதற்கு நிறைய பேர் விரும்புறதில்லை. அதனாலதான் அவங்களுக்கு அந்த மனதளவில் நினைவாற்றல் இழப்பு ஏற்படுகிறது, மனநிலை மாற்றம் ஏற்படுகிறது, உடல் சார்ந்த செயலிழப்பு ஏற்படுகிறது. ஆகவே இதை மனதில் வைத்து நாம் அவரோடு அந்த வயதான காலத்திற்கு நிறைய மனம் விட்டு பேசுதல் ரொம்ப முக்கியம். ஆனா இப்போ யாரும் அப்படி பேசுறதுக்கு யாரும் விரும்புறதில்லை. ஆனால் பேசுகிற போது மனம் திறந்து அவங்களோட பேசும்போது, அவங்க மனம் திறந்து பேசுகிற போது அந்த பிரச்சனை அவளுக்கு சரியாகிறது. ஆகவே இன்றைய தினம் மன மறதி வருகின்ற அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற தினமாகவும் அனுசரிக்கப்படுகிறது. ஆகவே அருமையானது 5 தினம், இன்றைக்கு 5 விதமான தினம் செப்டம்பர் 21 உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. ஆகவே இதை மனதில் வைத்துக் கொள்வோம். அருமையான நாம் வாசித்த வேத பகுதிகளுக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். நாம் வாசித்த அந்த வேத பகுதிகள் எல்லாமே அற்புதமான பகுதிகள். எளியவர்கள் மீது கரிசனை உடைய ஆண்டவர், எளியவர்கள் மீது கரிசனை உடைய ஆண்டவர். நாம் வாசித்த சங்கீதம் 113, நாம் வாசிச்ச சங்கீதம் 113 பார்த்தீங்கன்னு சொன்னா அழகாக சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான ஒரு வசனம். ஏழாம் வசனம். இதே வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னா 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கலாம். அன்னாளுடைய புகழ்ச்சி பாடல்
பகுதிகளிலே அதை நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் எப்படிப்பட்டவர், ஆண்டவர் என்னெல்லாம் செய்வார் என்பதற்கு அன்னாள் மிக மிக ஒரு எடுத்துக்காட்டு. மலடியாய் இருந்த அவர்களுக்கு சாமுவேலை ஆண்டவர் பரிசாக கொடுத்தார். அந்த சாமுவேலை பெற்றுக்கொண்ட பின்பு கடவுளுக்கு பாடிய ஒரு பாட்டு தான் 2ஆம் அதிகாரம். அந்த 2ஆம் அதிகாரத்தில் கடவுள் எப்படிப்பட்டவர், அவர் என்னெல்லாம் செய்வார் என்பதை மிக அழகாக அவர்கள் அதில் பாடுவதை நீங்கள் பார்க்கலாம். அந்த வரிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான வரிகள். 6ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. கடவுள் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். பாருங்க, கடவுள் தரித்திரமடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய செய்கிறவருமாக இருக்கிறார். ஒரு மனிதனை அவர் தாழ்த்துகிறவராகவும் இருக்கிறார், உயர்த்துகிறவருமாகவும் இருக்கின்றார். பாருங்க, இதே வசனத்தை தான் அங்க நீங்க வாசிக்கலாம். ஒரு சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். அருமையான அன்னாளுடைய இருதயத்தின் ஏக்கத்தை தான், அந்த பாடலைத்தான் இங்கே சங்கீதக்காரர் அப்படியே வலியுறுத்துகிறார். அப்ப எளியவர்கள் மீது கரிசனை உடையவர். நீங்க சொல்லுவாங்க, அமெரிக்கா தேசத்துல நடந்த ஒரு சம்பவம் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். 200 வருஷங்கள் அமெரிக்கா சுதந்திரம் பெற்று வெள்ளையர்கள் மட்டுமே அதிபர்களாக பதவி வகித்து வந்தார்கள். ஆனால் சமீபத்தில் பராக் ஒபாமான்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் பதவியேற்ற போது ஒரு பெரும் மாற்றம் நடந்தது. என்னவென்றால், அவர் கருப்பு இனத்தை சேர்ந்தவர், அடிமைத்தன வாழ்க்கையிலே வாழ்ந்தவர்கள், நிறத்தினால ஒதுக்கி தள்ளப்பட்டவர்கள், ரொம்ப தாழ்வு நிலையில எவ்வளவு கஷ்டப்படுத்தணும் அவ்வளவு தாழ்வு நிலையிலே இருந்தவர்கள். ஆனால் அவர்களையும் கடவுள் உன்னத பொறுப்புக்கு, உயர் பதவிக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். இது சரித்திரத்தில் நடந்த நிகழ்ச்சி. இது போல எத்தனையோ நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை நம்பி வந்தவர்கள், எவ்வளவு வறுமையில் இருந்தவர்கள் இன்னைக்கு உயர்ந்த பதவிகளில் இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். எவ்வளவு வறுமையில ஏழ்மை நிலைமையில இருந்தவர்களை கடவுள் உயர்த்தி இருக்கிறார் என்பது அநேகருடைய அனுபவமாக, சாட்சியாக நாம் பார்க்க முடியும். ஆகவே அருமையானவர்களே, இங்கே எளியவர்கள் மீது கரிசனைப்படுகிறார். அங்கே நான் வாசிக்கிறோம், அந்த சங்கீதம் 113 கடைசி 9ஆம் வசனத்துல, மலடியை அவன் இல்லத்தில் வாழ வைக்கின்றவர் அப்படின்னு தமிழ் இருக்கும். அந்த மலடியை தன்னுடைய வீட்டிலே, எந்த வீட்டில மலடின்னு சொன்னாங்களோ அதே வீட்டில் அவர்களை குழந்தையை கொடுத்து வாழ வைக்கின்றவர் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இங்கே அன்னாள் என்னவாக கருதப்பட்டாங்க? அந்த வீட்டுல மலடியாகத்தான் அங்கே கருதப்பட்டாங்க. ஆலயத்துக்கு சென்றாங்க, கண்ணீரோட கூட ஜெபம் செய்தாங்க. அவங்க இருதயத்தின் பாரத்தை எல்லாம் தண்ணியை ஊற்றுவதை போல கடவுள் சன்னிதானத்தில் ஊற்றினார்கள். ஆண்டவர் அப்படி பாரத்தை அறிந்தவர். அவர்களுக்கு மலடி என்கிற அந்த பட்டத்தை நீக்குவதற்கு அற்புதமான குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தையை கொண்டு வந்து ஆலயத்திலே கடவுளுக்கென்று அர்ப்பணம் செய்தார்கள். அருமையானது, அழகான பரிசை கடவுள் தந்தார். ஆகவே அந்த வசனம் சொல்கிறது, தாய்மை பேர் பெற்று மகிழுமாறு அவளுக்கு அருள்கின்றார் அப்படின்னு இருக்கு. அப்போ மலடியாய் இருக்கின்ற அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் அற்புதமான பிள்ளைகளை கொடுத்து அதே வீட்டில வாழ செய்து அதே ஊரில் அவர்களை தலை நிமிர்ந்து நிற்க செய்தார் என்று இந்த பகுதி சொல்கிறது. ஆகவே எளியவர்கள் மீது ஆண்டவர் கரிசனை உடையவர். நாம் வாசித்த ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம், ஆமோஸ் சாதாரணமான எளிமையான ஒரு ஏழை மனிதர் என்று சொல்லலாம். அவர் வாழ்ந்த ஊரு தெக்கோவா என்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு ஊர். ஆனால் அவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா வடக்கு ராஜ்யத்துக்கு உட்பட்ட ஒரு கிராமம். ஆனால் ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பராக அவர் இருந்தார். காட்டு அத்தி பழங்களை பொறுக்குகிற பணிகளை அவர் செய்தவர். ஆனால் அவரை ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியாக அழைக்கிறார். எளிமையான ஒரு மனிதரை, ஆடுகள் பின்னாக செல்கிறவரை ஆண்டவர் அழைக்கிறார்.
அப்படி அழைத்து அவரை இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக போய் அரசருக்கும் நாட்டு மக்களுக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லு, நான் சொல்வதை சொல் என்று அவர் அனுப்புகிறார். அப்ப அருமையானது. அதுல நீங்க வாட்சின்னு சொன்னா, இங்க ஏழைகள், அவர் வாழ்ந்த காலத்துல ஏழ்மையான மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தப்பட்டாங்க. செல்வந்தர்கள் சுகமா இருந்தாங்க. இந்த செல்வந்தர்கள் இன்னும் செல்வத்தை பெருக்கிக் கொள்வதற்கு ஏழைகளை, எளியவர்களை, சக மனிதர்களை கடுமையாக அவர்கள் நடத்தினார்கள் என்று அந்த பகுதி சொல்கிறது. நாம் வாசித்த அந்த பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா, நான் வாசித்த 8ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, 8ஆம் அதிகாரம் நீங்க ஃபுல்லா பத்தி நிறைய சம்பவங்கள் இருக்கு. நம்ம சுருக்கமா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் மக்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம், அவங்க தண்டனை பெறுவதற்கு காரணம் எளிய மக்கள் மீது அவங்க செலுத்தின கடுமையான செயல்கள். ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னா, 4ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க எளியவர்களை நசுக்கி ஒடுக்குறாங்க. அதை செய்கிற மக்களே நீங்கள் கேளுங்கள் இப்படி என்று சொல்லி அங்க அழைப்பு தருகிறார். என்னென்ன செஞ்சாங்க? 4 காரியம் சொல்லியிருக்கு. ஒன்று, வேகமா பாத்தீங்கன்னு சொன்னா 5ஆம் வசனத்துல 4 காரியம் இருக்கு. தானியங்களை விற்பதற்கு அமாவாசை அல்லது மாதத்தின் முதல் நாள் எப்பொழுது முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரிங்களா? மாதத்தின் முதல் நாள் முடிஞ்சிருச்சுன்னா சீக்கிரம் நம்ம வேலையை தொடங்கிடலாம் அப்படின்னு அந்த அவங்க ஊர்ல மாதத்தின் முதல் நாள், அவங்க ஊர்ல அமாவாசைன்னு சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல மாதத்தின் முதல் நாள். அந்த நாள் எப்ப சீக்கிரம் முடியும் அப்படிங்கிறாங்க. ஒன்று. எதற்காக? 2வது காரியம் என்ன சொன்னாங்கன்னா, கோதுமையை சரிங்களா நல்ல விலைக்கு விற்பதற்கு ஓய்வு நாள் எப்பொழுது சீக்கிரம் முடியும்னு நினைக்கிறாங்க. ஓய்வு நாள்னா உங்களுக்கு தெரியும், வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு கோயிலுக்கு வந்தாங்கன்னா சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணி வரைக்கும் கோயில் இருக்கும் ஒரு நாள். ஆனா அங்க கோயில்ல பலிகள் செலுத்துவாங்க, நிறைய பரிகாரங்கள் எல்லாம் செலுத்துவாங்க, உங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, எப்ப சீக்கிரம் ஓய்வு நாள் முடியும், நாம சீக்கிரம் எங்க போலாம், கோதுமையை விற்கிறதுக்கு போகணுமே. ஆலயத்துக்கு நிறைய நேரத்துல நமக்கு மிஞ்சி போன 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் தான் சர்வீஸ் வழிபாடு இருக்கும். அதுலயும் நமக்கு நிறைய ஷெட்யூல் வச்சுட்டு வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. எப்ப சீக்கிரமா முடிஞ்சுன்னா நம்ம சீக்கிரமா போலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. ஆரம்ப காலத்துல ஒரு நாள் முழுவதும் இருந்தாங்க ஆலயத்துல, முழுக்க முழுக்க நற்செய்தி பணி செஞ்சாங்க, வீடுகள் சந்திச்சாங்க. நிறைய பெண்களுக்கான கூட்டங்கள், சிறுவருக்கு, வாலிபர் நிறைய கூட்டங்கள் ஆரம்ப காலத்தில் நடத்தப்பட்டது. ஆனா இப்ப அப்படியே குறைஞ்சு 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 அப்படியே சீக்கிரமா முடிச்சா சீக்கிரமா போலாமே என்கிற மனநிலைக்கு எல்லாமே வந்துட்டாங்க. ஆகவே எப்பொழுது ஓய்வு நாள் சீக்கிரத்துல முடியும்? எதற்காக? கோதுமை விற்பதற்காக. 3வது காரியம் பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க சொல்றாங்க, என்ன சொன்னாங்கன்னா, சீக்கிரமாக தராசு கல், எடைக்கற்கள், எடையில இருக்கிற அந்த எடைக்கற்களை, அந்த கல்லை கனமாக்கணும். கள்ளத்தராசு உங்களுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. நீங்க நிறைய இடங்களை பார்ப்பீங்க இல்லையா, ரேஷன் கடையில எல்லாம் அந்த சீமானை ஊற்றும் போது சரியா பேர் சொல்லுவாங்க. 1 லிட்டர் எண்ணெய்க்கு அளந்து பார்த்தா அவங்க 1 லிட்டர் ஊத்திட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம வீட்டுல வந்து அளந்து பார்த்தீங்கன்னா 3/4 லிட்டர் கூட இருக்காதும்பாங்க. ஏன் அப்படின்னா, அந்த அளந்து ஊத்துறதுல பாத்தீங்கன்னா அந்த சார் அருமையா சொல்றாரு, அந்த அளவு பாத்தீங்கன்னு சொன்னா உள்ள நமக்கு பின்னாடி தெரியாத ஒரு குமிழ் மாதிரி வச்சிருப்பாங்க. அதே போல இங்க என்ன சொல்றாங்கன்னா, எடைக்கல்லை கனமாக்குறது, எடைக்கல்லை கனமாக்கிட்டு அங்கே போடுற அந்த பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்றாங்க. அது மாத்திரமல்ல, அந்த தராசின் மூலமாக நாம் எப்படியெல்லாம் மோசடி செய்யலாம் அப்படின்னு அவங்க திட்டம் போடுறாங்க. அப்ப ஏழை மக்களுக்கு என்று வழங்கக்கூடிய கோதுமை அங்க என்ன செய்யப்படுகிறது? களவாடப்படுகிறது. அதைத்தான் இங்க சொல்றாங்க. அது மாத்திரமல்ல, அங்க சொல்லப்படுகிறது, வெள்ளி காசுக்கு ஏழைகளை வாங்குறதும், 2 செருப்பு கொடுத்து, ஜோடி ஒரு செருப்பு கொடுத்தீங்கன்னா ஏழைகளை வாங்கிடலாம். அன்றைக்கு வந்து செருப்பு கொடுத்தா போதும், அதன் மூலமாகவே மக்களை காசு கொடுத்து வாங்குறது போல செருப்பு கொடுத்தா போதும். பண்டமாற்ற முறை உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆரம்ப காலங்கள்ல பொருள் கொடுத்து பொருள் வாங்குற மாதிரி. ஆகவே ஏழைகளை வாங்குவதற்கு இங்க 2 ஜோடி, ஒரு ஜோடி செருப்பு அங்க அவங்களுக்கு போதுமானதாக இருந்தது. இப்படியெல்லாம் ஏழை மக்களை அவர்கள் கஷ்டப்படுத்தினாங்க. அதனால இதை பார்த்துக்கிட்டு ஆண்டவர் சும்மா இருப்பாரா? இப்படியெல்லாம் நீங்க
கஷ்டப்படுத்தினால் அவர்கள் சும்மா இருக்க மாட்டாரு, நிச்சயமாக என்ன செய்வார், அதற்கான தண்டனைகளை தருவார்னு சொல்லி அடுத்த அதிகாரிகள் முழுவதும் நீங்க படிச்சீங்கன்னா இஸ்ரவேல் மக்கள் படப்போகிற கஷ்டங்கள் எல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கும். ஆகவே அருமையானவர்களே, ஏழைகள் மீது எளியவர்கள் மீது ஆண்டவர் கரிசனை உடையவராக அவர்களை மீட்கின்றவராக இருக்கிறார் என்று இந்த பகுதி சொல்கிறது. வேகமாக நற்செய்தி பகுதிக்கு நாம் கொஞ்சம் வேகமாக வருவோம். நற்செய்தி பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா லூக்கா நற்செய்தி 16ஆம் அதிகாரம் நமக்கு நன்கு பரிச்சயமான ஒரு அதிகாரம். நிறைய சம்பவங்கள் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு எஜமான் சொல்லலாம், எஜமான் ஒரு நிலத்தையோ அல்லது செல்வத்தையோ தன்னுடைய கரத்திலே ஒப்படைக்கிறார். அந்த பொறுப்பை பெற்றுக்கொண்டவர் சிறப்பாக செயல்படுகிறார். ஆனால் காலம் ஆக ஆக அவருடைய பொறுப்புகளிலே அவர் அப்படியே கவனக்குறைவுகள் மாறிவிடுகிறது. இன்றைய தினங்களிலே நீங்க டிவியில் அடிக்கடி பார்க்கலாம், அரசாங்க வேலைக்காக கஷ்டப்பட்டு படாத பாடுபட்டு குரூப் தேர்வெல்லாம் எழுதுறவங்க இருக்காங்க. பல வருஷங்களாக எழுதி பல தோல்விகளிலே அவர்கள் மீண்டும் மீண்டும் எழுதி தேர்ச்சி பெற்று விடுகிறார்கள். வேலைக்கு வந்த உடனே அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஏழை மக்களுக்கு அல்லது கொடுத்த வேலையை சிறப்பா செய்யணும், சரியா செய்யணுங்கிற ஆர்வத்துலதான் எல்லாருமே வர்றாங்க. ஆனால் கொஞ்ச நாள் ஆன உடனே பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்களுக்கு பொருளாசை வந்து விடுகிறது. அதனால அவங்க என்ன வாங்குறாங்கன்னா உங்களுக்கே தெரியும், மறைமுகமாக லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப சமீபமா பாத்தீங்கன்னா நிறைய பேப்பர்ல இப்ப டிவியில் டெய்லி வருது, நீங்க பார்க்கலாம். காரணம், அவர்கள் பெற்றுக்கொண்ட பணியில அந்த பொறுப்பை சரியா செய்து கொண்டு திறமையாக செய்து கொண்ட அந்த மக்கள் காலப்போக்கில் பொருளாசை நிமித்தமாக அந்த பொறுப்பின் கவனத்தை விட்டுறாங்க. காலப்போக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய பேரையும் கெடுத்துக்கிறாங்க. ஆகவே இங்கே சொல்லப்படுகிறது அதுதான். அதனால உடனடியாக அந்த பொறுப்பை கொடுத்த அந்த உயர் பொறுப்பாளர் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா 16ஆம் அதிகாரத்துல, அந்த பொறுப்பை திரும்ப என்னிடத்துல கொடுத்து விடு அப்படின்னு இப்ப இங்க ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பிக்கும் போது ஒரு செயலை அந்த பொறுப்பை பெற்றவர் செய்கிறார். என்ன செய்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா 2 காரியத்தை செஞ்சிருக்கிறார். அதுல எஜமானே பாராட்டுறார். என்ன பாராட்டுறாருன்னா, சீக்கிரத்துல பதவி போகுது. அதுக்கு முன்னாடியே அவர் என்ன செய்கிறார், இங்க அந்த தன்னிடத்தில் கடன்பட்ட எஜமானிடத்தில் கடன்பட்டவர்களை அவர் அழைக்கிறார். அழைத்து எவ்வளவு கடன் வாங்கினீன்னு கேட்கிறார். அதுக்கு அவர் என்ன சொன்னார், ஃபர்ஸ்ட் காரியம் 100 கடன் பெற்றதாக அவர் சொல்றார். 100 குடம் எண்ணெய் சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல அவர் பார்த்தீங்கன்னு சொன்னா 100 குடத்தை உடனே என்ன சொல்றாருன்னா, ஒரு கடன் சீட்டை வாங்கி 50ன்னு எழுதுன்னு சொல்லி தர்றாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா 100 மூட்டை கோதுமை வாங்கினவரை 80ன்னு எழுதுன்னு சொல்றாரு. கடன் பெற்றவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறார். ஏனென்றால் அவர் மேல் ஒரு வசனம் வருகிறது, திரும்ப போய் எனக்கு வேற எந்த வேலையும் செய்ய தெரியாது. அது அழகா சொல்லப்படுகிறது, என்னால போய் பிச்சை கூட எடுக்க முடியாது, தர்மம் கூட எடுக்க முடியாது, அந்த வேலை கூட தெரியாதுன்னு போட்டிருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட நிலைக்கு நான் தள்ளப்படுவேன் என்று அறிந்தவர் ஏற்கனவே எஜமானத்துல கடன் பெற்றவர்களுக்கு சகாயம் செய்கிறார். அந்த சகாயம் செய்ததுடைய விளைவாக மீண்டும் அவர் வேலையே போயிட்டா கூட அவர்களிடத்திலே சென்று நாம் சில காரியங்களை அல்லது பணிகளை செய்யலாம் என்று அவர் செயல்பட்டதாக இங்கே சொல்லுகிறார். ஆகவே எஜமான் அவரை கூப்பிட்டு பாராட்டு தெரிவிக்கிறார். என்ன பாராட்டுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அழகாக அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. 8ஆம் வசனம் பாருங்களேன். அநீதி உள்ள உக்கிரக்காரன் என்ன செய்தார்களா, புத்தியாய் செய்தார், மெச்சிக்கொண்டார் அப்படின்னு இருக்கும். மெச்சிக்கொண்டார், பாராட்டுகிறார். அருமையானது அங்க சாதுரியமான காரியத்தை செய்தார். அழகா சொல்லிருக்கு, விவேகம் உள்ள காரியத்தை நீ செய்தாய், புத்திசாலியாக செய்தாய் என்று அந்த இடத்துல அவர் பாராட்டுகிறார். அப்படின்னு சொன்ன அது கீழே ஒரு சில
ஆலோசனையை தர்றாரு. அடுத்த வசனம் வாசிக்க தொடர்ச்சியா ஒரே வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உண்டாகும்படி அநீதியான உலக பொருட்களினால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். சரிங்களா? அப்போ அநீதியான உலக பொருட்களினால் எதை சம்பாதிக்க சொல்றாங்க? சிநேகிதர்களை சம்பாதியுங்கள் என்று இங்கே அழைப்பு தரப்படுகிறது. செல்வம் நமக்கு தரப்படுகிறது. அந்த செல்வத்தை நாம் கடவுளுடைய ராஜ்யத்திற்காக நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று இங்கே அழைக்கப்படுகிறது. இது ஒரு வசனத்தை வாசிங்க. நீங்க யோவான் நற்செய்தி இதுல இன்னொரு வசனத்தை படிச்சுட்டீங்க. அங்க வாங்க. இயேசு சொல்லுவார் பாருங்க, 9வது வசனத்துல படிச்சுட்டீங்க, கீழே வந்துருங்க. 10ஆம் வசனம். நீங்க அழகா நீங்க வாசிக்கிறோம். யோவான் 12:36 இன்னொரு வசனத்தை வச்சிருக்கேன். ஒளி உங்களோடு இருக்கையில் ஒளியின் பிள்ளைகளாய் ஆகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். அப்ப அருமையானவர்களே, ஆண்டவர் அறியாத மக்கள் ஒளியில் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இயேசுவின் சீசருக்கு சொல்லுகிறார் ஆண்டவர், ஒளி இப்பொழுது இருக்கிறது, நீங்கள் ஒளியினிடத்துல வந்ததுனால ஒளியின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் என்று இங்கே அழைப்பு தருகிறார். அருமையானது, அந்த பகுதி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதிதான் 16ஆம் அதிகாரம். ஆகவே கொஞ்சத்திலே நாம் உண்மையுள்ளவர்களாய் இருப்போமானால் நாம் உயர்ந்த பொறுப்புகளுக்கு, உயர்ந்த ஆசீர்வாதங்களுக்கு நாம் தகுதியுள்ளவர்களாக மாறுவோம் என்று அங்கே சொல்லப்படுகிறது. ஆகவே நேர்மையற்ற அந்த செல்வத்திலேயே நாம் உண்மை இல்லாமல் இருப்போமானால் ஆண்டவர் கொடுக்கின்ற உன்னதமான செல்வத்தில் எப்படி உண்மையுள்ளவர்களாக இருப்போம் என்று அங்கே ஆண்டவர் அழைப்பு தருகிறார். ஆகவே அருமையானவர்களை, கொஞ்சத்திலும் நாம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அற்புதமான பொறுப்புகளையும் திறமைகளையும் நாம் கடவுளுக்காக பயன்படுத்துவோம். குறிப்பாக அதை சிறப்பாக நாம் செய்வோம். ஆண்டவர் அதற்கான ஆசீர்வாதங்களை நமக்கு நிறைவாக தந்தருள்வாராக. ஆகவே அருமையான நாம் வாசித்த இந்த வேத பகுதிகள் எல்லாமே எளிய மக்களுக்கு நாம் பணியாற்ற அழைக்கப்படுகிறோம். ஏழை மக்களுக்கு நாம் உதவி செய்ய அழைக்கப்படுகிறோம். ஆகவே அதை நாம் சரியா செய்கிற போது ஆண்டவர் நமக்கு உன்னத ஆசீர்வாதங்களை நிறைவாக தருகிறவராக இருக்கிறார். ஆகவே நாம் வாசித்த நிருப பகுதிக்கு நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா, எல்லா மனிதருக்காகவும் நீங்கள் ஜெபம் செய்யுங்கள், எல்லா மனிதர்களுக்கும் நீங்கள் நன்றியுள்ளவர்களாக இருங்கள், எல்லா மனிதர்களுக்கும் நீங்கள் பணிவிடை செய்யுங்கள் என்றுதான் அந்த பகுதி முழுவதும் பவுல் எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஆகவே இன்றைய நாட்களிலும் ஆண்டவருடைய திருச்சபையாகிய நாம் நமக்கு தந்திருக்கிற நல்ல பொறுப்புகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல திறமைகளுக்காக நன்றி செலுத்துவோம். அந்த திறமையின் வழியாக, பொறுப்புகளின் வழியாக கடவுளுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். அதற்கான பிரதிபலன்களை கடவுள் நமக்கு நிறைவாகவும் நினையாத நேரத்தில் நமக்கு ஆண்டவர் தந்தருள்வார். தலைவணங்கி கடவுளுக்கு நன்றி செலுத்தி ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, மீண்டும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இன்றைய தினம் சிறப்பு வாய்ந்த தினம் என்பதை நாங்கள் சிந்தித்தோம். ஆண்டவரே, நீர் தந்திருக்கின்ற சமாதானத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் தந்திருக்கிற நல்ல உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்திருக்கிற எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல துணைவி மனைவியர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்மைகளுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, ஞாபக மறதி என்கின்ற பலவீனத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எளிய மக்கள் மீது கரிசனை உடையவர்களாக நீர் மாற்றும். எங்களுக்கு நீ தந்த பொறுப்புகளையும் நாங்கள் சிறப்பாகவும் அற்புதமாகவும் செயல்படுத்த கிருபை தாரும். தொடர்ந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே, ஆமென்.